என் இனிய நல்உறவின் உறவுகளே, நாம் இன்று 30/8/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் நம்மில் என்றும் நம்மை வழிநடத்தி வருகிறார். அன்னை மரியா நமக்காக என்றுமே பரிந்துரைப்பவர். நம் அனைவரையும் வற்றாத திராட்சரச ஜாடியைப் போலாக்குவார். நாம் இன்று தொடரும் சங்கீத தொடர்ச்சி 103, 4, 5, 6. அவர் உன் உயிரை படுகுழியில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுற செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை என புதியதாய் பொலிவுறும். இன்று நாம் அன்னை மரியாவின் பிறந்த நாளை முன்னிட்டு 9 நாள் நவ நாட்களில் முதல் நாள் நவநாள் துவங்கியுள்ளோம். அன்னையிடம் 9 ஆவியின் வரங்களையும் கேட்போம். தினம் 1. ஏனென்றால் அன்னை தான் முதலில் சீடர்களை சிதறுண்ட சீடர்களை ஒன்று கூட்டி ஆவியின் வரங்களால் நிரம்ப பெற்றவர், ஆவியின் வரங்களை பெற்றவர். நாம் இன்று தொடரும் முதல் வாசகம் 1 தெசலோனிக்கேயர் 4, 9, 11. சகோதர சகோதரிகள் அன்பை பற்றி மிக அழகாக எழுதியவர். அன்பு கடவுளிடமிருந்து நீங்களே கற்றுக்கொண்டவர்கள். உண்மையிலேயே நீங்கள் மாசிதோனியாவில் உள்ள சகோதர சகோதரிகள் அனைவரிடமும் அன்பு செலுத்தி வருகிறீர்கள். அன்பை பற்றி நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்கின்றார் தெசலோனிக்க ஆசிரியர். மற்றும் இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 25, 14, 30. இயேசு சீடர்களை நோக்கி கூறியது, விண்ணரசை பற்றி பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் என்று. நெடும் பயணம் செல்ல இருந்த ஒருவர் அவர்களுடைய வேலையாட்களை அழைத்து அவரவர்கள் பணியாளர்களை அவரவர்களுக்கு ஏற்றபடி அவர்களுக்கு தாளாந்தை கொடுத்து இதை நாம் வரும்போது எனக்கு கொடுத்து சென்று அவர் வந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் எவ்வளவு ஈட்டியுள்ளனர் என்பதை அவரவர் தகுதிக்கேற்ப அவர்களுக்கு அந்த ஒரு நல்ல திறமையுள்ள நல்ல ஒரு ஒவ்வொரு அந்த பணியாளர்களுக்கும் ஒரு பொறுப்பை கொடுக்கின்றார். அதிலிருந்து அவர்களை நீ இதுபோல் ஈட்டியுள்ளார், உனக்கு நன்று, நல்ல பணியாளனே என்பதும், மற்றும் ஈட்ட முடியாதவரை பார்த்து அவர் கூறிய வார்த்தைகளை நாம் இன்று தியானிக்கின்றோம். தண்டிக்கப்பட்ட பணியாளனின் 3 தவறுகள் ஒரு தாளாந்து பெற்ற பணியாளனின் தவறுகளாக தலைவரின் சொற்களிலேயே இயேசு இப்படி பட்டியலிடுகிறார். 1. சோம்பேறியே. மற்றும் இருவரும் உழைத்த பொழுது இவன் உழைக்க முன்வரவில்லை. பொல்லாத பணியாளன். உழைக்காததை நேர்மையோடு ஒத்துக்கொள்வதற்கு பதிலாக நீர் கடின உள்ளத்தினர், விதைக்காத இடத்தில் அறுவடை செய்பவர் என்று தலைவரையே குற்றப்படுத்தி பேசுகிறான். 3. பயனற்ற பணியாளன். அவரவர் திறமைக்கேற்பத்தான் தாளாந்துகள் கொடுக்கப்பட்டிருந்தன. எனவே இவன் திறமையில் குறைந்தவன். இருப்பினும் இருப்பதை கொண்டு குறைந்த அளவு கூட உழைக்காததால் பயனற்றவன் என்று அழைக்கப்படுகின்றான். இந்த 3 தவறுகளில் இருந்தும் நம்மை நாம் காத்துக்கொள்வோம். இன்று நம்மில் சில பேர் இப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் நம்மை ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்று எடுத்து சொல்லியும் தெசலோனிக்கர் சொல்வது போல நாம் ஒருவரை ஒருவர் அன்பு காட்டி அன்போடு வாழ வேண்டும், சகோதர சகோதரிகள் அன்போடு இருக்க வேண்டும் என்பது தான். அன்பை பற்றி இன்றைய காலகட்டங்களில் நமக்கு அன்பு என்பதே மறந்து போய்விட்டது. அன்பு என்பது பொருட்களாலும் எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ்களாலும் இதே போல்தான் காலங்கள் கழிகின்றன. அன்புக்கு அர்த்தமில்லாத காலங்கள் ஆகிவிட்டது. அதனால் அதே போல் மத்தேயு இன்று நற்செய்தி நமக்கு எடுத்துரைப்பது, ஒருவனுக்கு வேலை இருந்தும் சில சமயங்களில் வேலை மேல் குற்றம் சாட்டி கொண்டே இருப்பார்கள். எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை என்று. அதனால் ஒருவர் நல்ல ஒரு பெரிய பணக்காரர், அவரிடம் எத்தனையோ அவர்கள் இருந்தும் தன் உழைப்பதில் அவருக்கென்று கிடைத்தவற்றை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து அவரும் அந்த பணியை இறைவனுக்குரிய நற்பணியாக மாற்றினாரே. அவர் உணவில்லாதவர்களுக்கும் மற்றும் படிப்பில்லாதவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் மருத்துவத்துக்கும் அவருடைய முழு சொத்தையே அர்ப்பணித்து
முழு சொத்தையை அவர்களுக்கு கொடுத்து அவர் இறைவன் கொடுத்த அவர் வேலையிலும் இவருடைய வேலையை சிறந்த வேலையாக மாற்றினாரே. இவரும் மனிதர் தானே. நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டியது நல்லவைகளையே. ஒருவர் செய்த நல்லதை ஒரு தீமையால் மறந்து மன்னிக்கலாம் என்பது. ஆனால் ஒருவர் எத்தனையோ நன்மைகள் செய்திருந்தும் ஒரு தீமையை சிலரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஒருவர் அவர் என்னை இப்படி பேசிவிட்டார், அவர் என்னை இப்படி செய்துவிட்டார், இப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் அன்னை மரியாளை போல் இறைவனை பற்றி கொண்டிருந்தார் அன்னை மரியா. அதே போல் நாமும் அன்னை மரியாவின் இந்த நாட்களில் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து நம் தீமைகளை மறந்து நல்லவைகளை நினைத்து, ஐயோ அவர் எனக்கு இது செஞ்சார் அதை செஞ்சார் என்பதை நல்லதை நினைத்து வாழ அன்னை மரியிடமும் இறைவனிடமும் முழு உள்ளத்தோடு முழு மனதோடு நம்பிக்கையோடு ஜெபிப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.